நம்மளோட அம்மா ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது நிறைய நிறைய விஷயத்த நம்ம சேலஞ்சிங்காக எடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் அவங்களுடைய லெகசியும் நம்ம கிட்ட வருதோ, இன்னும் கொஞ்சம் பெருசாக எஃபோர்ட் போடணுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, இவங்களோட பையனா. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? பீயிங் இன் சூப்பர் சிங்கர் அகேன் கம்மிங் ஃப்ரம் தேட், ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாக் டு ஃபேம். சூப்பர் சிங்கரில் இருக்கும்போது நான் ஆடிஷன்லாம் போகும்போது எங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் சொல்ல. லாஸ்ட் ஆடிஷன் அப்போ தான் அதோட டேரக்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இவங்க தான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு ஷி வாஸ் லைக் ஓகே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாட வரோம், நம்ம வேலை நம்மளுது, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அதே தான் மக்கள்கிட்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரவுண்ட் ஒரு எபிசோடில் பாட்டு பாடும்போது வந்து எங்கள் அம்மா அப்பா வராங்க. எல்லாருக்குமே நடக்கும்ல. ஸோ எங்கள் அம்மா அப்பான்னு வரும்போது ஆடியன்ஸோட பர்செப்ஷன் நிறைய பேர் வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட், பட் இதில் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து நான் பார்த்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வரும்போது அட்ராக்ட் ஆயிரும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி இருந்தது. என்னன்னா நெப்போட்டிசம் பேஸ் பண்ணி நிறைய டாக் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ குடன்ட் ஹேண்டில் இட். ஏன்னா நம்ம என்னடா தப்பு பண்ணோம், நம்மகிட்ட வந்து தேவையில்லாமல் நோண்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா இப்போது சரி ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, அப்படி நான் அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும்னா நான் டேரெக்டாகவே வந்து என்ன சொல்கிறது, ஐ குட் ஹவ் கான் டு பிளேபேக் சிங்கிங். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்ரி சண்டே என்னோட பேண்டில் என்னோட கஹூன் பிளேயரு, கிட்டாரிஸ்ட்டு, ஒரு 2 சிங்கர் மாதிரி சும்மா போயிட்டு பீச்சில் நின்றுட்டு நாங்கள் பாடுவோம். எதுக்காக? ரெக்கக்னிஷனுக்காக. பீப்புள் பார்க்க மாட்டாங்களா, அங்கேருந்து ஷோஸ் கிடைக்காதா, ஓன்ட் வி மேக் அவர் ஓன் மணி. இந்த ஃபேக்டரில் வந்து ஐவ் ஆல்வேஸ் டன் திங்ஸ். எனக்கு மியூசிக் ஓகே செட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ அது வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஹேட்ரட்ன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அது மக்கள் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்கன்னே தெரில. இவங்க பையன் இவனுக்கு என்னப்பா ஜாலி தான், இவன் என்ன ஆடிஷனே போயிருக்க மாட்டான், டேரெக்டாக வந்துடுவான். அந்த பார்வை அது இருந்தது கண்டிப்பாக. அது ஸ்கிப்பே பண்ண முடியாது நம்மளால. பட் அதை கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே சில பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுக்கெலாம் நான் ஆன்சரே பண்ண தேவையில்லை. இப்போ என்னோட ஆடியன்ஸே அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிடுறாங்க, உனக்கு எதுக்கு இந்த இடத்துல வேலை, அவன் வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கான், ஒய் ஆர் யூ டிஸ்டர்பிங் ஹிம்ன்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து மை ஃபேன்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி பீயிங் தேர் ஃபார் மீ. ஐ திங்க் ஐவ் earned that அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ்.